அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒற்றை காரணம் திரு சீமான் அவர்கள் ஈவே ராமசாமி அவர்களை குறித்து பேசிய பேச்சுக்கள் தான் என்பது எல்லாருக்குமே தெரியும். இதை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த நிகழ்வுகள் எல்லாமே திரு ராமசாமி ஈவேரா என்று அழைக்கப்படுகின்ற திரு ராமசாமி அவர்களுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் நாம் தொடுக்கின்ற விமர்சனங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் திராவிடர்கள், பெரியாரியவாதிகள், திமுகவினர் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பெரியாருக்கு எதிரான கருத்துக்களாக மட்டுமே இதை சுருக்கி பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. தமிழகம் பார்த்திங்க அப்படின்னா பெரியார் மண் என்று அழைக்கப்படுகின்றது. பெரியார் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தமாக இங்கே முன்மொழியப்பட்டு நிறுவப்பட்டு வருகின்றது. அப்போ பெரியார் இல்லை என்றால், திராவிடம் இல்லை என்றால் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்றதான் இங்கே இவங்க நிறுவிக்கொண்டிருப்பது திராவிடர்கள். அப்போ இந்த திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக தமிழ் தேசிய சித்தாந்தம் இங்கே மீண்டு எழுகிறது. அப்போ தமிழ் தேசிய சித்தாந்தம் இங்கே மீண்டு எழுகின்ற பொழுது பெரியாரின் மீது விமர்சனங்களும் கேள்விகளும் வைக்கப்படுகின்றது. பெரியார் என்றால் பெரியாரின் அந்த பேச்சுக்கள், எழுத்துக்கள், அவருடைய சிந்தனைகள், அது அந்த சித்தாந்தத்தின் மீது நமக்கு மாற்று கருத்து இருக்குது. அந்த மாற்று கருத்து குறித்து நம்ம பேசுகிறோம். அப்போ நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதிலடி என்பது சித்தாந்தத்தின், அதாவது தமிழ் தேசிய சித்தாந்தம் எதை பேசுகிறது, தமிழ் தேசியர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள், அவர்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதில் இருக்கக்கூடிய முரண்கள் என்ன, அதில் என்ன தவறு இருக்கின்றது, இது குறித்து தான் நாம் பேச வேண்டும். அப்போ தமிழ் தேசிய சித்தாந்தம் கோட்பாடுன்னு வரும்போது நீங்கள் மேதகு பிரபாகரனை கூட நீங்கள் விமர்சிக்கலாம், உங்கள் கருத்தை பதிவு செய்யலாம். மறைமலை அடிகள் பற்றி பேசலாம், ஆதித்தனார் பற்றி பேசலாம். இப்படி பல எண்ணற்ற தமிழ் தேசியவாதிகள் இருக்கின்றார். அவர்களுடைய கருத்துக்கள் குறித்தும் சித்தாந்தங்கள் குறித்தும் நீங்கள் எதிர்கருத்தை பதிவு செய்யலாம். இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்றது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, யாரையோ கூட்டிகிட்டு சீமானை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. சீமானுக்கு எதிராக அவதூறுகளையே பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. பிரபாகரன் அவர்களை சந்தித்தாரும் நீங்கள் தான் சொல்கிறீங்க, சந்திக்கவில்லை என்பதை நிறுவவும் நீங்கள் தான் முயற்சி செய்கிறீங்க. புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் ஒருத்தர் சொல்கிறாரு. பிரபாகரனை சந்திக்கவே இல்லைன்னு அவரே சொல்கிறாரு. திராவிட இயக்கத்தார்களே சீமான் அவர்கள் பிரபாகரனை சந்தித்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது சீமானை மட்டுமே என்ற நபரை மட்டுமே நீங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்குகின்றீர்கள். சீமான் என்பவர் ஒரு சித்தாந்தமோ தத்துவமோ கிடையாது. தமிழ் தேசியம்தான்